அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு ஷார்ட் வீடியோவில் சந்திக்கிற மகிழ்ச்சி. இன்றைக்கு இது சம்மந்தமானு சொன்னால் ஒரு மூத்த பழம்பெரும் ஊடகவியலாளர் சம்பந்தமாக சிறியொரு விளக்கம் ஒன்று. நேற்று முன்தினம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி இயற்கை எழுதியிருந்தார் பிபிசியின் ஆனந்த் இயக்கா அவர்கள். உண்மையிலேயே இவரை பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. உண்மையிலே இவரது மரணம் சம்பந்தமாக கூட பல ஊடகங்களில் வெளிவரவும் இல்லை. 90 காலப்பகுதியில் இருந்தவர்களுக்கு மிகவும் தெளிவாக இவரை பற்றி தெரியும். அந்த காலகட்டத்திலே ஊடகங்கள் என்பது பெரிதாக இல்லாத சந்தர்ப்பத்திலும் இணைய சேவைகள், இணைய சமூக ஊடகங்கள் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்கு, அதுவும் இலங்கை தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இருந்த ஒரே ஒரு நடுநிலையான ஊடகம் என்ற வகையில் பிபிசி தமிழ் சேவை மட்டும்தான் இருந்தது. அந்த காலத்திலேயே பிபிசி தமிழ் சேவை என்ற சொன்னாலே ஆனந்த் இயக்கா என்ற நிலையில் இருந்தது. நான் கதைக்கும் இந்த விடயங்கள் உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் இப்பொழுது ஒரு 35 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இது விளங்கக்கூடியதாக கூட இருக்குது. மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நேற்று முன்தினம் ஒரு சில சமூக ஊடகங்களில் நான் அதை பார்த்திருந்தேன். லண்டனில் அவர் இயற்கை எழுதியதாக. உண்மையிலேயே ஒரு பெண்ணாக செய்திகளை மிகவும் திறமையாக தொகுத்து வழங்கி, செய்திகள் மட்டுமன்றி பல செய்தி தொகுப்புகள் அடங்கலாக நிறைய விடயங்களை, அந்த காலத்தில் இலங்கையில் இனப்பிரச்சனை இடம்பெற்ற பொழுது பலவிதமான நேர்காணல்களை வழங்கிய ஆனந்த் இயக்காவின் மறைப்பு என்பது உண்மையிலேயே ஒரு பேரிழப்பு தான். அவரின் சொந்த இடம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி தான் அவர் சொந்த இடமாக கொண்டவர். உண்மையிலேயே அவரை பற்றி அவர் சொல்ல வேண்டும். அந்த பிபிசி தொடங்கினாலே அவரின் குரலை கேட்டாலே ஒரு ஆனந்தம் தான். அவர் இவ்வாறு தான் தொடங்குவா. கொஞ்சம் கேட்டிங்கன்னு சொன்னால் இதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை இன்று செப்டம்பர் திங்கள் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இவ்வாறான மிகவும் ஒரு அழகான குரலில் அவர் சொல்லுவார்கள். இன்றும் அது காதில் ஒலித்து கொண்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், எனது தந்தை ஒரு பிபிசியின் பிரியர். அதனால் என்னவோ எனக்கும் பிபிசி என்று சொன்னால் மிகவும் பிரியம். ஆனால் இப்பொழுது நான் நினைக்கிறேன் ஏறத்தாழ இப்போ ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக அந்த பிபிசி வானொலி தமிழ் சேவை நிறுத்தப்பட்டு விட்டது. ஏனென்று சொன்னால், இணையத்தினூடாக பல வகையான செய்தி சேவைகள் வந்ததனால் மக்களை சென்றடையும் நிலையில் உள்ள குறைபாடுகள் காரணமாக அந்த சேவை நிறுத்தப்பட்டு விட்டது. உண்மையிலேயே பிபிசியை பொறுத்த வரைக்கும் ஆனந்த் இயக்கா என்பது ஒரு மறக்க முடியாத ஒரு மூத்த ஊடகவியலாளர் என்ற ரீதியில் அவருக்கு எமது ஆழ்ந்த அஞ்சலியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் வர்ணம் வாஹீசன்.